கருட புராணம்னாலே நரகங்களும் தண்டனைகளும் மட்டும்தானா? நாம செய்யற புண்ணியங்களுக்கான பலன்கள் எல்லாம் எங்க போகுது? கருட புராணத்துல தானங்கள் செய்யணும், தர்மங்கள் செய்யணும்னு இருக்கு. பெரிய பெரிய தானங்கள் செஞ்சா மட்டும்தான் பலன் கிடைக்குமா? இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அதுக்கெல்லாம் விடைகள் கருட புராணத்துல புண்ணியங்களுக்கான பலன்கள், நாம அன்றாடம் செய்யற எளிய தானங்களுக்கான பலன்கள் நிறையவே இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தானங்களிலேயே சிறந்த தானம் அன்னதானம். மற்ற எந்த செல்வங்கள்லயும் ஒருத்தர் திருப்தி அடைகிறது இயலாத ஒண்ணு. ஆனா அன்னத்துல மட்டும் ஒருத்தர் முழுமையா திருப்தி அடைகிறாரு. அதனாலேயே அன்னதானம் தான் தானத்திலேயே சிறந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட தானத்தை யார் ஒருத்தர் தான் வாழுற காலத்திலேயே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த தானத்துல உள்ள பருக்களோட எண்ணிக்கைக்கு தகுந்தபடி, அதாவது ஒரு பருக்கைக்கு 1 வருடம்ங்கிற வீதத்துல தானம் செஞ்சவங்க இறந்த பின்னாடி விரும்பிய உலகத்துல வாழலாம். ஒருத்தர் பசியோட இருக்கிறப்ப அவருக்கு உணவு வழங்குறது எந்த தானத்துக்கும் ஈடு இணையாகாது. அன்னதானத்துல ஒருத்தர் உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, நல்லவங்க, கெட்டவங்கிற எந்த பேதமும் கிடையாது. அன்னதானத்தை இந்த நேரத்துலதான் செய்யணும்னு கால நிர்ணயமும் கிடையாது. இந்த தானத்தை யார் வேணும்னாலும் அவங்க வசதிகளுக்கு ஏற்ப செஞ்சுக்கலாம். வாழும்போது தன்னோட வசதிக்கு ஏற்ப கோதானம் செய்யறவங்க இறந்த பின்னாடி கோலோகத்தை அடைவாங்க. கோலோகம்ங்கிறது கிருஷ்ணரும் ராதையும் வாழுற உலகம். மற்ற எல்லா உலகங்களை விட இந்த உலகம் மிக உயர்ந்த பகுதியில இருக்குது. பசுவானது கன்று ஈனுற சமயத்துல தானம் செஞ்சவங்களுக்கு வைகுண்ட வாசம் கிடைக்கும். பிறருக்கு குடைய தானமா கொடுத்தவங்க இறந்த பின்னாடி 1000 வருடங்கள் வருணலோகத்துல வாழ்வாங்க. பூமியில வாழுற காலத்துல பொருள் செல்வத்தை சம்பாதிச்சு அதை சரியான முறையில செலவழிக்காம தனக்கு விருப்பம் போல செலவழிச்சு அற்ப இன்பங்களை அனுபவிக்கிறவங்க இறந்த பின்னாடி பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்கன்னு பார்த்தோம். ஒருவேளை தங்கிட்ட இருக்கிற செல்வங்கள் மிகுதியா இருக்கிற பட்சத்துல அத கோயில் திருத்தலங்களுக்கு தேவையான பொருட்களா தானமா கொடுக்கறவங்க 14 இந்திர காலங்கள் வருணலோகத்துல வாழ்வாங்க. ஒரு இந்திர காலம், அதாவது ஒரு மண்வந்திர காலம்ங்கிறது 71 தேவ யுகங்களுக்கு சமம். ஒரு தேவ யுகம் 43,20,000 ஆண்டுகள். அப்போ ஒரு இந்திர காலம், ஒரு மண்வந்திர காலம்ங்கிறது 3,06,72,000 ஆண்டுகள். பனியிலும் குளிர்லையும் கிடந்து துன்பப்படுறவங்களுக்கு தேவையான பாய், தலையணை, போர்வைய தானமா செய்யறவங்க சந்திரலோகத்தை அடைஞ்சு சுகங்களை அனுபவிப்பாங்க. தாமிரம், நெய் போன்றவற்றை தானம் செய்யறவங்களுக்கும் சந்திரலோகம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய தேவைகள்ல ஒன்னான உடைய தானமா அளிக்கிறவங்க 10,000 ஆண்டுகள் வாயுலோகத்துல வாழ்வாங்க. இறைவனுக்கு தேவைப்படுற இல்ல பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் இருக்கிற நந்தவனத்தை கோயில் திருத்தலங்களுக்கு தானமா அளிக்கிறவங்க ஒரு மண்வந்திர காலம், அதாவது 3,06,72,000 ஆண்டுகள் வாயுலோகத்துல மகிழ்ச்சியா வாழ்வாங்க. வெண் சாமரங்களை தானமா கொடுக்கறவங்க 10,000 ஆண்டுகள் வாயுலோகத்துல சுகமா வாழ்வாங்க. தன்னால முடிஞ்ச அளவு நல்ல காரியங்களை மட்டுமே செஞ்சவங்க இறந்த பின்னாடி சொர்க்கலோகத்தை அடைவாங்க. அதன் பிறகு நல்ல குணமுள்ள மனிதரா பிறந்து அடுத்த பிறவியில சீரப்புடன் வாழ்வாங்க. உண்பதற்கு சுவையான பழங்களை தானமா கொடுக்கக்கூடியவங்க ஒரு பழத்துக்கு 1 ஆண்டுன்னு கந்தர்வலோகத்துல மகிழ்ச்சியா இருப்பாங்க. தான் செய்யற புண்ணியத்தோட அளவு மிகுந்து இருந்தா அவங்க எடுக்கிற மறுபிறவியில குணமுள்ள பண்புள்ள மனைவியும் நல்ல புத்திரர்களும் பெற்று தீர்க்க ஆயுளோட வாழ்வாங்க. பல உயிர்களுக்கு தேவையான வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய நீர்நிலைகளை உருவாக்குறவங்களும் இல்ல பாலடைஞ்ச நிலையில இருக்கிற நீர்நிலைகளை சீர்திருத்தம் செய்யறவங்களும் இறந்த பின்னாடி ஜனலோகத்துல நீண்ட காலம் சுகமா வாழ்வாங்க. இந்த ஜனலோகம்ங்கிறது பித்ருக்கள் வாழுற உலகம். தன்னுடைய சக்திக்கு முடிஞ்சளவு தானம் கொடுக்கறது அவங்களோட இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் நன்மையை கொடுக்கும். தானம் கொடுக்கறது கட்டாயம் இல்ல, ஆனா துன்பப்படுறவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் தேவையான உதவிகளை எந்த பயனையும் எதிர்பாராம செய்யறது உத்தமம். தாமிரத்தாலான பாத்திரத்துல எல்லை நிரப்பி தானம் செஞ்சவங்க 1 எள்ளுக்கு 1 வருடம்னு கைலாயத்துல வாழ்வாங்க. தானம் தர்றது சின்ன பொருளா இருந்தாலும் அதை கொடுக்கிற மனம் பெரிதாக இருக்கும் பட்சத்துல முழு பயனையும் அடையலாம். தாகத்துல உள்ளவங்களுக்கு 1 சொம்பளவு தண்ணீரை தானமா கொடுத்தா கூட கைலாயத்துல அவங்களுக்கான இடம் காத்திருக்கும். எந்த ஒரு பொருளையும் தானம் செய்யறதுனால நமக்கு பின்னாடி உதவிகள் கிடைக்கும்னு சுயநலமா இல்லாம எந்த ஒரு பலனையுமே எதிர்பார்க்காம தானம் செஞ்சவங்களோட மரணம் மிக உன்னதமா இருக்கும். இப்படி வாழ்ந்து இறந்தவங்களுக்கு மறுபிறவியே இல்ல. இவங்க பிரம்மலோகம், அதாவது சத்தியலோகத்தை அடைஞ்சு இன்பமா வாழ்வாங்க. வாழுற காலத்துல கிடைக்கிற பொருட்களை வச்சு தன்னோட செல்வ நிலையை மட்டுமே அதிகரிக்கணும்னு நினைக்காம நல்ல காரியங்களுக்காக
தீர்த்த யாத்திரை போறவங்களும், அங்க தேவையில்லாத செயல்களை செய்யாம அறம் சார்ந்த செயல்களை மட்டுமே செய்யறவங்களும் இறந்த பின்னாடி சத்தியலோகத்துல மகிழ்ச்சியா வாழ்வாங்க. தன்னோட இருக்கிறவங்க மட்டும் இல்லாம தன்னை சார்ந்து இல்லாதவங்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சு அந்த செயல்களை விரும்பி செய்யறவங்க சூரியலோகத்தை அடைஞ்சு இன்பமா வாழ்வாங்க. மானிட பிறப்புகள்ல திருமணம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பெற்றோரோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்தோடையும் பண்போடையும் வளர்க்கிறது ஒவ்வொரு பெற்றோரோட கடமை. அந்த குழந்தைகள் ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி அவங்கள ஒழுக்கத்தோட வளர்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறவங்க புண்ணியம் செஞ்சவங்க. அதுலயும் பெண் பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்து கன்னிகாதானம் செஞ்சு கொடுத்தவங்க 14 இந்திர ஆயுட்காலம் வர அமராவதியில, அதாவது இந்திரலோகத்துல சுகமா வாழ்வாங்க. இறைவன் பவனி வரக்கூடிய வீதிகளை செம்மப்படுத்துறவங்களும் சீர் செய்யறவங்களும் 10,000 ஆண்டுகள் இந்திரலோகத்துல சுகமா இருப்பாங்க. தன்னை விட செல்வத்துல குறைவா இருக்கக்கூடிய தன்னை சார்ந்து வாழக்கூடியவங்களோட பெண் பிள்ளைகளோட திருமணத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சவங்க, இல்ல எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு வெள்ளி பொருட்களை தானமா கொடுத்தவங்க ஒரு மண்வந்திர காலம் வர குபேரலோகத்துல வாழ்வாங்க. மனித இனத்துக்கு மட்டும் பயன்படாம மற்ற இனத்தை சேர்ந்த உயிரினங்களும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு மரங்களை நடுறவங்க, வளர்ந்த மரங்களை பாதுகாக்கிறவங்க தபோலோகத்தை அடைஞ்சு வாழ்வாங்க. தபோலோகம்ங்கிறது தேவதைகள் வாழுகிற உலகம். மலர்கள் பூத்து குலுங்குற பூந்தோட்டத்தை தானமா கொடுத்தவங்க இறந்த பின்னாடி 16 ஆண்டுகள் துருவலோகத்துல சுகமா வாழ்வாங்க. கோயில் திருத்தலங்கள்ல விமானங்கள் அமைக்கக்கூடிய பொருள் செலவை ஏற்றுக்கொள்றவங்க வைகுண்டத்துல ஒரு மண்வந்திர காலம் வர வாழ்வாங்க. பௌர்ணமியில டோலோற்சவம்ங்கிற ஊஞ்சல் உற்சவம் செய்யறவங்க இந்த பிறவி அடுத்த பிறவின்னு அத்தனையிலையுமே இன்பத்தை அடைவாங்க. இந்த உற்சவத்தை பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடத்தக்கூடியவங்க 200 ஆண்டுகள் வைகுண்ட வாசம் செய்வாங்க. புராண நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கிற கோபுரங்களை உருவாக்க தேவைப்படுற பொருள் செல்வத்தை தானமா அளிக்கிறவங்க 64 ஆண்டுகள் பரமபதத்துல இருப்பாங்க. பரமபதம்ங்கிறது திருமாலுக்குரிய திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. திருமாலுக்குரிய திவ்ய தேசங்கள் மொத்தம் 108. அதுல பூமியில நாம காண முடியாதது 2. ஒன்னு வைகுண்டம், இன்னொன்னு பரமபதம். விஷ்ணுவை எப்பவுமே பாடி பரவுற பக்தர்கள் பகவானோட அணுக்க தொண்டர்களா வசிக்கிற இடம்தான் இந்த பரமபதம். சிவிகைய தானமா வழங்குறவங்க 8 ஆண்டுகளும், டோலிய தானமா வழங்குனா 100 மண்வந்திர காலமும் பரமபத வாசல் கிடைக்கும். தவத்திலையும் ஒழுக்கத்திலையும் சிறந்து விளங்குற ஞானிகளோட தரிசனமும் ஆசீர்வாதமும் ஸ்பரிசமும் பாவத்தை அழிக்கிற சக்திகளை உடையது. கார்த்திகை மாதத்துல துலாதானம் செஞ்சவங்க 3 யுகங்கள் வர வைகுண்டத்துல வாழ்வாங்க. சூரியன் உதிக்கையில கங்கையில நீராடினவங்க 60,000 வருடங்கள் பரமபதத்துல இருப்பாங்க. சாலக்கிரமத்தை மிகுந்த ஆதாரத்தோடு பூஜித்து அதனோட தீர்த்தங்களை அருந்தியவங்க வைகுண்டத்துல 100 ஆண்டுகள் வாழ்ந்து அடுத்த பிறவியில செல்வந்தர்களாகவும் வல்லவர்களாகவும் மேன்மையுடனும் வாழ்வாங்க. விரதத்தையும் நோன்பையும் பக்தியோட கடைபிடிச்சவங்க 14 இந்திர காலம் வர சொர்க்கத்துல வாழ்வாங்க. சுதர்சன ஹோமமும் தன்வந்திரி ஹோமமும் செஞ்சவங்க ஆரோக்கியமாகவும் எதிரிகள் இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க. ஒருவேளை எதிரிகள் இருந்தா அவங்கள நிர்மூலம் செய்யக்கூடியவங்களாகவும் தீர்க்க ஆயுளோடும் வாழ்வாங்கன்னு ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வார்கிட்ட சொல்றாரு. இது போன்ற மேலும் கருட புராண கதைகளை தெரிஞ்சுக்க கதைத்தூரல் சேனலுடன் இணைஞ்சிருங்க. நன்றி.